நான் இது மாதிரி லவ் பண்ணதில்லை, அதனால தான் நான் அழுதேன். நான் தான் ஸ்வேதா. ஸோ இந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ நான் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த யூடியூப் சேனல் என்னென்ன ரிலேட்டட் வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ராங்க்ஸு, ஆக்ஸு, ப்ளாகு, குக்கிங்கு, ஸோ எல்லாமே ரிலேட்டடாக இருக்க போகுது. சேலஞ்சஸ் எல்லாமே ஒரு ஃபன்ஃபில்லான ஒரு சேனலாக தான் இருக்க போகுது இது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ட்ரூத் ஆர் டேர் ஒரு கேம் நான் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நான் மட்டும் இல்லை, என்னோடய மம்மி அப்புறமா என்னோடய ஆன்ட்டியோட பையன் இருக்க போகிறோம். ஸோ நாங்கள் 3 பேர் தான் இந்த கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஐ ஹோப் அவங்க எல்லாருக்கும் வந்து பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். ஸோ என்னோட அம்மா ஹாய், அண்ட் இது என்னோட தம்பி ஹாய். ஸோ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் இப்போ ட்ரூத் ஆர் டேர் கேம் விளாட போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ ஸோ நாங்கள் ஆளுக்கு ஒரு சீட் எடுத்துட்டோம். ஸோ இப்போ யாருக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் பார்த்துறேன் என்னென்னு. மூஞ்சில் பூசுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. ஸோ எனக்கு வந்து இப்போ ஆலோவேரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து பூசணும். ஸோ அதுதான் எனக்கு வந்திருக்கு. எனக்கு டேர் தான் வந்திருக்கு. ஸோ என்னோட டேர் என்னன்னு வந்து பார்த்துடலாம். ஆலோவேரா பூசுறது தான் எனக்கு டேர் வந்திருக்கு. ஸோ அதுதான் எனக்கு பூச போகிறோம். நீங்கள் தோல் மட்டும் பூசுங்க, தோல் மட்டும் பூசுங்க. நெக்ஸ்ட் பெரிய பேட்டி. இன்னும் கொஞ்சோண்டு அவ்வளோ லாஸ்ட். முடிய தள்ளுங்க, முடிய தள்ளுங்க. என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது. கிட்ட போய் காட்டுங்க. இப்போது அம்மாவுக்கு என்ன வந்து பார்த்துருக்கீங்கன்னா, இப்போ ஆப்போசிட் ஜெண்டரோட ட்ரெஸ் தான் அவங்க போடணும். ஸோ ஆப்போசிட் ஜெண்டர் வந்து இப்போ இவங்களுக்கு பையன் ட்ரெஸ் தான் போடணும். ஸோ அதுதான் அவங்களோட டேர் வந்திருக்கு. ஸோ இப்போ அவங்க டேரை நம்ம பண்ண வச்சிடலாம். ஓகே. மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல இருக்காதுங்களா பின்ன. இது வந்து சந்தோஷோட சீட் தான் என் கையில் இருக்குது. ஸோ அவனுக்கு பார்த்தா லாஸ்ட்டாக எப்போ அழுதிங்க, அப்புறம் எதுக்கு அழுதிங்க அப்படின்னு ட்ரூத் தான் அவனுக்கு வந்திருக்கு. ஸோ டேர் வரல. தப்பிச்சிட்டேன். சொல்லு, எதுக்கு அழுத லாஸ்டா, எப்போ அழுத? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மாவுக்கு எதனால சண்டை நடந்ததுன்னா, எங்கள் அம்மா வந்து என்னை கடைக்கு போக சொன்னாங்க. நான் அந்த டைம் பார்த்து கேம் விளையாடிட்டு இருந்தேன். என்னால் போக முடியல. அதனால எனக்கு எங்கள் அம்மாவுக்கு சண்டை வந்தது. அதனால தான் நான் அழுதேன். எங்கள் அம்மா கூட என்னால் பேச முடியலன்னு சொன்னதுனால நான் அழுதேன். சின்ன வயசுல நீ என்னை படுத்துற கொடுமை ஞாபகம் இருக்கா உனக்கு? கொடுமையா? அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல இல்ல, நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். ஸோ இதுதான் என்னோட ட்ரூத். இது ஸோ இது வந்து அப்படியே கிழிச்சு போட்டுடுறோம். என்னோட ட்ரூத் முடிஞ்சிருச்சு. ஓகே, அவ்வளோ முடிச்சிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் போக போகிறோம். இப்போ செகண்ட் ரவுண்டில் வந்து யாருக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு என்ன வந்திருக்குன்றது பார்த்துடலாம். அம்மாவுக்கு வந்து
spin around 10 times and try to walk straight. அதாவது அவங்க 10 வாட்டி ஸ்பீடாக சுற்றணும், சுற்றிட்டு வந்து அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆடாமல் அசையாமல் நடக்கணும். அவங்களுக்கு டேர் தான் வந்திருக்கு. இப்போ இதுதான் அவங்க பண்ண போகிறாங்க. ஏய் என்ன லந்தா? நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி. இப்ப சொல்லவா வேணும்? இது வந்து சந்தோஷ் எடுக்க போகிறான். ட்ரூத் வருதா டேர் வருதான்னு சொல்லி பார்ப்போம். இது நல்லா குளிக்கின்றவனுக்கு ஐயோ இடு. ஸோ நான் தான் படிப்பேன். காட்டுங்க எனக்கும். ஸோ இப்போ ட்ரூத் தான் வந்திருக்கு. ஸோ உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி இதில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ உனக்கான ட்ரூத் என்ன? அது பிக்கஸ்ட்டு அது மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னது? அது விஷயம் இருக்குது, ஆனால் அது சொல்ல முடியாது. அது என்னோட சீக்ரெட்டு. அதான் நான் டேரே பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, அதனால் அவங்க ட்ரூத் பண்ணலாம்னால டேர் கொடுக்க போகிறோம். இப்போ டேர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டேர் கொடுக்க போகிறோம்னா, ஹனி பார்த்தீங்கன்னா நான் மூஞ்சிலாம் பூசிட்டு ஃபுல்லாக வந்து மாவு வந்து மூஞ்சிலாம் அப்பி வைக்க போகிறேன். ஸோ அதுதான் இவனுக்கான டேரு. ஸோ இப்போ வாங்க அந்த டேரை நம்ம போய் பார்க்கலாம். இப்போ என்னோட தேனை மூஞ்சில் பூச போகிறாங்க, மாவு மூஞ்சில் பூச போகிறாங்க. பார்க்கலாம். பூசு. உடம்பெல்லாம் போடுறீங்க, மூஞ்சில மட்டும் பண்ணுங்க. மூஞ்சில மட்டும் தான் பண்ணும். மூஞ்சில தான் பண்ணும். மூஞ்சி தலைலாம் கிடையாது. மூஞ்சில தான் பண்ணும். முடிஞ்சிச்சு சொல்றேன். இதுதான் இப்போ என்னோடது. இப்போ உங்களோட டர்ன். நானே குளிக்கிறேன். எனக்கு நல்லா எனக்கு ஒரு சீட் எடுத்துட்டேன். நானே பார்க்குறேன். எனக்கு வந்து என்ன இருக்குன்னா, லிக்விட் ஃபுட் வித் யுவர் டங். அதாவது என் நாக்கால நானே வந்து நக்கிறோம். அதான் வந்துருக்கு எனக்கு டேரு. நான் அதான் இப்போ பண்ணணும். தேர்ட் ரவுண்ட் போக போகிறோம். ஸோ தேர்ட் ரவுண்ட் போயிடலாம். நல்லா குளிக்கிடுவேன். சீக்கிரம். ஸோ இப்போ எங்கள் அம்மாவுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். டாக் வித்தவுட் க்ளோசிங் யுவர் மவுத். அதாவது இப்போ உங்களுக்கு டேர் தான் ஒன்று வந்திருக்கு. இப்போ அவங்க வந்து வாயை மூடிக்கிட்டே வந்து வாய் திறக்காமலே அவங்க பேசணும். அதுதான் அவங்களுக்கான டேரு. ஸோ அதை அவங்க எப்படி பண்ணுறாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். இது வாய் மூடிட்டு பேசணுன்ற டேர் வந்ததில்ல. ஸோ இப்போ அது வந்து அவங்க வாய் மூடிட்டே பேச போகிறாங்க. நான் என்ன சொல்லணும்னா, ஒரு பாட்டு வந்து பாட போகிறேன், ஒரு லவ் சாங். ஓகேவா? இப்போ உனக்கு பிடிச்ச ஃபேவரட் லவ் சாங் என்னது? உனக்கு பிடிச்ச பாட்டு என்ன? மின்னலை. மின்னலைவா? மின்னலை. சரி, மின்னலையிலேருந்து இப்போ உங்களுக்கு பிடிச்ச சாங் என்னது? அது இப்போ வந்து வாய் மூடியே அவங்க பாட போகிறாங்க. பாட்டு தான் பாட போகிறாங்க. முன்னையிலேருந்து வாய் மூடிட்டு பாருங்க. போதும். ஸோ அவங்களோட டேர் முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களோட டேரை நம்ம வந்து கிழிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டேருக்கு போகலாம். இப்போ வாங்க. வந்து சந்தோஷம் எடுக்க போகிறான். அவனுக்கு என்ன வருதுன்னு தெரியல. ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ட்ரூத்தாகவே வந்துட்டுருக்கு. நான் தான் பார்ப்பேன். அப்படி நீ தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கியா? இஃப் எஸ் டெல் மீ த நேம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது.
ஸோ இப்போ ட்ரூத் தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணியிருக்கானா, அப்படி லவ் பண்ணியிருந்தா அவங்க பேர் என்ன அப்படின்ட்டு. என்னதுன்னா இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கீங்களா? எஸ் டெல் மீ தி நேம். லவ் பண்ணியிருக்கீங்களா கேட்டிருக்காங்க, அப்புறமா அவங்களோட பேரும் கேட்டிருக்காங்க. நான் இது மாதிரி லவ் பண்ணதில்லை, அதனால அவங்க பேரும் எனக்கு தெரியாது, நான் லவ் பண்ணவும் இல்லை. இதுதான் உண்மை. யாருக்கு தெரியும்? அது எனக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து 3 ரவுண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. 3 ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாகவே வந்து ட்ரூத் தான் வந்துச்சு. பட் செகண்ட் ரவுண்டில் வந்து அந்த ட்ரூத் பண்ண மாட்டேன்றதுனால நம்ம டேர் பண்ண வச்சுருக்கோம். ஸோ இப்போ வாங்க நம்ம ஃபைனல் ரவுண்டுக்கு போகலாம். வாங்க, உங்களோட டர்ன். எடுங்க நீங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி கண்ணு மூடிட்டு எடுக்கிறேன். ஸோ எடுத்தாச்சு. எனக்கு என்ன வந்துருக்குன்னா கோனியோர் ஹெட். ஸோ இப்போ டேர் வந்திருக்கு. அதாவது முட்டையை வந்து என் தலையில் உடைக்கணும். இதுதான் என்னோட டேரு. ஸோ வாங்க இது நம்ம பார்க்கலாம். ட்ராக் பண்ண போகிறாங்க தலையில். ஸோ அந்த டேர் தான் ஸ்டார்ட். இருங்க தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. முடிஞ்சிருச்சு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஃபைனல் ரவுண்டு. ஸோ இதில் வந்து யாருக்கு என்ன வந்து பார்க்கலாம். நல்லதான். ஸோ எடுத்தாச்சு. அம்மாக்கு என்ன வந்துருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டூ 10 சிட்டப்ஸ் வந்துருக்கு. ஸோ வந்து 10 வாட்டி சிட்டப்ஸ் போடணும். இப்போ டேர் வந்திருக்கு. ஸோ இப்போ அதுதான் அவங்க போட போகிறாங்க. அங்கே பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சந்தோஷ் எடுக்க போகிறான். ஸோ இதில் என்ன வருது சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் தான் படிப்பேன். நோ நான் தான் படிப்பேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் போட்டுக்கோ மாவை, அப்புறம் தலையில் மாவை போட்டுட்டு லூஸுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த டேர் வந்திருக்கு. ஸோ இந்த டேர் தான் வந்து இப்போ சந்தோஷ் பண்ண போகிறேன். வாங்க இப்போ நம்ம போய் அந்த டேரை பார்த்துட்டு வரலாம். இப்போ இது என்னோட டர்ன். மாவு எடுத்து மாடல ஊத்த போறோம். பாருங்க. கீழ வைங்க. முடிஞ்சிச்சு. டப்பா காட்டுங்க. ஏந்திரங்க. முடிஞ்சிச்சு. ஊத்தியாச்சு. என்னோட டேர் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக ஒரு சிக்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் எடுத்தாகணும், வேறு எதுவும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கெட் வாட்டர் வந்து என் தலை மேலே ஊற்றணும். ஸோ இதுதான் எனக்கு வந்திருக்க டேரு. ஸோ தண்ணி ஊற்றுறது தானே அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இது நம்ம பண்ணிடலாம். வாங்க போய் இந்த டேரையும் போய் பார்க்கலாம். தண்ணி ஊற்ற போகிறாங்க என் மேலே. ஸோ பக்கெட்டையும் நம்ம செஞ்சு வாங்க. ஃபர்ஸ்ட் செஞ்சு ஊத்துறா. மூத்த காட்டுங்க. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். பாய் பாய். கட் பண்ணுங்க. கட் பண்ணுங்கப்பா. ஹை, எனக்கு ட்ரூத் வந்திருக்கு.
ட்ரூத் ஓடினா இது உங்களோட டர்ன் எடுங்க. கட் பண்ணுப்பா. நான் இதுக்கு மேல லவ் பண்ணதில்லை, அதான் உண்மை. இதுக்கு மேல கட் பண்ண அவ்வளோதான் விட்டுருவேன். பாய். வந்து என்னோட ஃபுட்டை வந்து லிக் பண்ணணும். அதுதான் வந்து எனக்கு வந்து டேரு. ஸோ அதுதான் பண்ண போகிறேன்.